ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட் ஆகும். நம்ம எப்போதுமே பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் ஒரு 2 வெங்காயத்தை வச்சு நான் இந்த மசாலா செஞ்சுருக்கேன். ஒரு ஆனியன் மசாலா. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இது கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம காரத்துக்கு வேணுங்கிற பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, தனியாத்தூள், இன்னும் மற்ற தாளிக்கிற பொருட்கள்லாம் நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பொடிசாக இல்லாமல் நீட்டு வாக்கில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதை கட் பண்ணிக்கிறோம். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு இந்த வெங்காயத்தை தனித்தனியாக பிரித்து விடணும். அதாவது ஒவ்வொரு இதழாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதே மாதிரி மொத்தமாக இல்லாமல் கையால் எல்லாத்தையும் நீங்கள் ஈவனாக பிரித்து விட்டுக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் வேலை. மற்றபடி நம்ம எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஆனியன் மசாலா ரெடி ஆகிடும். எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்தது கடலைப்பருப்பு, இது எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு லேசாக ப்ரௌன் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இது மாதிரி நீட்டாக இது மாதிரி தனித்தனியாக இருக்கணும். இதுதான் இந்த மசாலாவில் ரொம்ப முக்கியம். இந்த வெங்காயத்தை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம். ரொம்ப கலர் வந்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் வதங்கக்கூடாது. இந்த வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஒரு 2 நிமிஷம்தான், லேசாக வதக்கிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க, போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி இந்த மசாலாவுக்கு பச்சை மிளகாய் காரம்தான், நான் வேறு எதுவும் போடலை, காரத்துக்கு போடலை. தக்காளி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி போதும், நிறைய தக்காளி வேண்டாம். தக்காளியும் ரொம்ப மசியக்கூடாது, இப்படி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், மசியக்கூடாது இந்த ரெசிபிக்கு. இப்போ உடனே நம்ம 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 2 பிஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன், அது மிஸ் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது லேசாக கொதிக்கணும், ரொம்பவும் கொதித்து வேகக்கூடாது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டேன். இப்போ லேசாக கொதி வரும்போது நம்ம இந்த கடலை மாவை ஊற்றணும். இதுக்கு இடையில் பெருங்காய பவுடரையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக பெருங்காய பவுட்ரு போடுங்க, அப்போ தான் இது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு கரைசல் இருக்கியா, அதை கொட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உடனே, இல்லைன்னா கடலை மாவு அடியில் போய் திக்காக பிடிக்கும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு லேசாக இது வெந்து வந்தால் போதும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலா கடலை மாவு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ஆற இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாகும். இப்போது கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனை இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலாவை தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய ஆனியன் மசாலா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரி போட்டுக்கலாம். நான் இதை இன்றைக்கி பூரியோடு தான் சர்வ் பண்ணுறேன். எப்போதும் போல் கோதுமை மாவு பிசைஞ்சு நான் பூரி போட்டுக்கிட்டேன்.
பூரிக்கு மாவு பிசையும்போது நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். அதே மாதிரி பூரி மாவில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டால் நல்லா உப்பி மொறுமொறுன்னு இருக்கும். சிலர் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலுமே பூரி வந்து நல்லா மொறுமொறுன்னு உப்பி அப்படியே இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு புதுசாக பூரி போடுறவங்களுக்கு. இதே மாதிரி எல்லா பூரியையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பூரி. இதுக்கு இந்த ஆனியன் மசாலா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நிறைய பேர் வந்து வாய்வு ஒத்துக்கலை அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை 2 வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா இந்த மசாலா செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.